தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கலாத்தியர் 2:5 வாசிச்சீங்கன்னா அங்க என்ன இருக்கு? சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகை 2:15 மன்னிக்கணும், 2:15 புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமோ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். நல்லா கவனிங்க, அந்த பெரிய பெரிய வசனமா இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். எதை விசுவாசிக்கிறோம்னா, இப்ப நான் செய்கிற நீதியின் கிரியைகளுக்கு எல்லாம் காரணம் கிறிஸ்து இயேசு தான். கிறிஸ்து இயேசுவினாலதான் நான் என்ன ஆகி இருக்கிறேன், இப்ப நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள நான் யாரு? நான் ஒரு பாவி. எனக்குள்ள இருந்து பாவம் தான் வெளிப்படணும். ஆனா எனக்குள்ள இருந்து சில நீதி வெளிப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்குன்னா கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவரை பற்றி விசுவாசத்தினாலதான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த நீதி எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கிறிஸ்துன்னு விசுவாசிக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? எனக்குள்ள நன்மையானது எனக்குள்ள இல்ல, எங்கேயாவது 1-2 நல்லது வெளிப்படுதுன்னா அதுக்கு காரணம் நான் வச்சிருக்கிற விசுவாசம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் இப்பொழுது நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிப்பது. அடுத்ததா நீங்க ரொம்ப முக்கியமான வசனம் இருக்குது. அது என்னன்னா, நீங்க வாசிங்க. இதெல்லாம் ஏங்க அவர் செய்யறாரு? இதெல்லாம் அவர் ஏன் செய்யறாரு? இந்த பாவம் செஞ்சவன் எப்படியாவது எக்கெடு கெட்டாவது போட்டோம் அப்படின்னு விட்டுலாம்ல, அப்படி விடல. அவர் ஏன் அதை செய்யறாருன்னா, ஏன்னா அதான் அவரோட நேச்சர். தேவன் அவ்வளோ அன்பானவர். 1 யோவான் 4:16 சொல்லுது, அவர் அன்பானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க இருதயத்தில் அவ்வளோ அப்படி ஒரு விசுவாசம் இருக்குதா? தேவன் அன்பானவர், என்னை தண்டிக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அவ்வளவுதான்மா, முடிஞ்சிடுச்சு. அவர் இது எல்லாம் ஏன் செய்யறாரு? வேற ஒண்ணும் இல்ல, அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறாரு. என்னையா? உங்களைதான். உங்க அப்பா அம்மா கூட அவ்வளவு நேசிப்பாங்களான்னு தெரியாது, அவர் அவ்வளவு நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களை அப்படி நேசித்திருக்க முடியாது. நீங்கள் அந்த அன்பை ருசி பார்த்துட்டீங்கன்னா இந்த அன்பிலிருந்து உங்களால் எங்கேயுமே போக முடியாது. வலது இடது பக்கம்லாம் போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய அன்பை உங்கள் மேலே காட்டியிருக்காரு. நம்ம மேலே மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்கும் அவர் தம்முடைய அன்பை அப்படி காண்பிக்கிறார் என்று யோவான் 4:42 சொல்லுது. 4:42 முழு உலகத்துக்கும் அவர் தான் ரட்சகர், வேற யாரும் கிடையாது. யோவான் 4:42 அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து. கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் யாரு? அவர்தான் உலக ரட்சகர், உலகத்துக்கே ரட்சகர். உலகம்னு சொன்னா இப்ப இருக்கிற உலகம் மட்டும் கிடையாது, இனி வருகிற உலகம்னா இந்த பூமி நினைச்சுக்காதீங்க. உலகம்னா இதுல வாழ்ற மக்கள் தான் உலகம். முழு உலகத்துக்கும் அவர் தான் ரட்சகர் என்று யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். அப்ப அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னது?
நான் பாவியாயிருக்கிறேன், எனக்கு மீட்பு தேவை. இந்த மீட்புக்காக தேவன் என் மேல் வைத்த அன்பினால தம்முடைய குமாரனே அனுப்பினார். அந்த குமாரன் வந்து எனக்காக பாடுபட்டு என் பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவைக்கு போய் என் பாவத்தை பரிகரித்தார். ஆகவே அவருடைய பலியினாலே, அவர் மரணத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டு தண்டனைக்கு நீங்களாகி விடுவிக்கப்படுகிறேன் அப்படின்றத முதல்ல விசுவாசிக்கணும். அவர் உயிர் தெழுந்ததினாலே நான் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கணும். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறதுனால என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நீதியை எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே நான் நீதி செய்கிற நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கணும். இதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, இப்படி விசுவாசிச்சு இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும். இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் உங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தா கூட ஒரே நாள்ல நீங்க அப்படி கிறிஸ்துவுக்குள்ள வர்ற நாள்லயே இது எல்லாம் மொத்தமும் தெரிஞ்சிடாது. ஆனா என் பாவத்துக்காக அவர் மன்னிச்சாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுட்டு அப்படி உள்ள வந்தீங்கன்னா கூட இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா உங்களை கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக மாற்றி விடுகிறது. இந்த பிறப்பு எப்படி உண்டாகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது தேவனால தான் உண்டாகுது. போன வாரம் நம்ம அதை தான் பார்த்தோம் இல்ல. நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறதுக்கு நீங்க எதுவுமே செய்யல, கரெக்டா? ஆமா, நீங்க எதுவும் செய்யல. அவங்க விரும்பினாங்க, அவங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க கிரியை செஞ்சாங்க, நீங்க பிறந்துட்டீங்க. அது போல அந்த வசனம் என்ன சொல்லுது? 13வது வசனம், யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப நல்லா கவனிங்க, தேவனாலே பிறந்தவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். இதுல எந்த மனுஷனுடைய விருப்பமோ எந்த மனுஷனுடைய ஆசையோ ரத்தமோ கிடையாது. அதனால்தான் ஏன் இந்த ரத்தம்னா பழைய பிறப்பு, மனுஷ பிறப்புன்றது எப்படி இருக்குது? அது மனுஷ ரத்தத்தினால பிறக்குது, மனுஷ சித்தத்தினால பிறக்கிறது. ஆனா இந்த மறுபிறப்புன்றது மனுஷ ரத்தமும் கிடையாது, மனுஷ சித்தமும் கிடையாது. இங்க தேவனாலே தான் பிறக்கிறீங்க. கவனிங்க, இங்க தேவனாலே பிறக்கிறீங்கன்னா எப்படி? உங்களை மறுபடி பிறக்க செய்யும்படி தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். உங்களை மீட்டு கொள்ளணும், உங்களை அழிவுக்குள்ள விட்டுறக்கூடாது, நீங்க நரகத்தின் மக்களா போயிடக்கூடாதுன்றதுல தேவன் கரிசனை உள்ளவராய் அன்புள்ளவராய் இருந்து தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், எல்லாரும் சொல்லுங்க கெட்டு போகாமல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கெட்டு போக கூடாதுன்றதுல எவ்வளவு விருப்பம் அவருக்கு. உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, உன் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, உன் எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாது, உன் சரீரம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுல தேவன் எவ்வளவு நல்ல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கெட்டு போகாமல் நீ ஜீவனை அடையும்படி, நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகித்திருக்கும்படி, நீ நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் அவ்வளவு அன்புள்ளவர்களாய் தம்முடைய குமாரனை உனக்காக கொடுத்தார். குமாரன் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் உண்மையில அன்பா இருக்கிற விளங்க பண்ணினார். அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். தேவன், நல்லா கவனிங்க, தேவன் குமாரனை கொடுத்தார், குமாரன் ஜீவனை கொடுத்தார், ஆவியானவர் அதை அறிந்து கொள்ளுகிற வெளிப்பாட்டை கொடுத்தார். Praise God, hallelujah. அப்ப குமாரன் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். இதை அறிந்து கொள்ளும்படியான வெளிப்பாட ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வசனத்தின் மூலமாக நாம எங்கெங்கயோ பாருங்க. இன்னைக்கு நீங்க ஏன் இந்த சர்ச்சைக்கு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் திட்டம் பண்ணினார். நீங்க நினைக்காதீங்க எங்க வீட்டுக்கார் கூட்டு வந்தாருன்னு வந்துட்டேன், எங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்தாங்கன்னு வந்துட்டேன். இல்ல, ஆண்டவர் திட்டம் பண்ணினார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த சத்திய ஜீவ வசனங்கள் உங்க இருதயத்துக்குள்ள போய் உங்களுடைய மரித்து போயிருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கும்படி, அது ஜீவனை அடையும்படி இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரிய செய்யும். அதை ஆவியானவர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தால், நீங்க செய்யறது ஒரே ஒரு வேலை தான், திறந்தால் அவ்வளவுதான். ஆண்டவரே நீர் உள்ளே வாரும், என் வாழ்க்கைக்குள்ளே வாரும். சீர்கெட்டு போயிருக்கிற என் வாழ்க்கையை, ஒழுங்கற்று இருக்கிற என் வாழ்க்கையை ஒழுங்காக்கும்படி, ஆண்டவரே அதை வளமாக்கும்படி, அதை நன்மையினால் நிரப்பும்படி என் வாழ்க்கைக்குள்ள நீர் வாரும் என்று ஆண்டவரை அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நீங்க செய்யற ஒரு வேலை. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருவார். ஆமென்.
அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிறார். இதை தேவனே செய்கிறார். அந்த விசுவாசத்தை அவரே துவங்குகிறார். நீ ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து விசுவாசிக்கும்படி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே என்று வேதம் சொல்லுது. அப்ப விசுவாசத்தை துவக்கி எனக்குள்ள கிறிஸ்துவ பிரசவிக்க செய்கிறார். எனக்குள்ள கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்ளும்படியாக, கிறிஸ்துவின் சாயலான ஒரு புதிய மனுஷனாய் நான் மாறும்படியாக தேவனே கிரியை செய்கிறார். நான் தேவனால் பிறக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நீங்க தேவனால் பிறந்திருந்தா நிச்சயமா நீங்க தான் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. ஆமா, இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராவது நீங்கள் இன்னும் பிறக்கலைன்னா, மறுபடி பிறக்கலைன்னா, நீங்க மறுபடி பிறக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதற்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்குள்ள அப்படி ஒரு நிச்சயமே இல்லை ஆண்டவரே அப்படின்னா அந்த நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் தருவார். ஆமென். ஏன்னா இது முழுக்க முழுக்க விசுவாசத்தினாலே உண்டாகிறது. நீங்கள் தேவனை அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு உண்டா இல்லைன்னா கர்த்தர் இந்த நாளில் அதை தருவார். ஆமென். ஏன்னா நாமளா பிறக்க முடியாது. இது நாம நடத்துறது இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ளே உண்டு பண்ணி உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறுதியை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். சரி, இப்ப இனி வருகிற வாரங்களை என்ன பார்க்க போறோம்னா, நான் தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்றத எப்படிங்க அறிய முடியும்? அதுல ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். ஒண்ணை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கவனிங்க, வருகிற வாரங்களை அதை பார்க்க போறோம். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? ஆமாவா இல்லையா? பாருங்க, இந்த ஜோஷுவாவை பாருங்க. அவன் பார்த்தவொடனே யாருடைய பிள்ளைன்னு தெரியுது. அவனுங்க எழுதி ஒட்டிக்குது அப்படியே. 5-3-60 நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க? ஆமாம், 5-3 அடுக்கும். அப்படியே அப்பனை மாதிரி, அப்படியே அம்மாவை மாதிரி, கண்ணு பாரு, மூக்கு பாரு, இல்லை சொல்லுவாங்கல்ல சில நம்ம வீடுகள். நீங்களாம் சொல்லவே மாட்டீங்களா? கண்ணு மட்டும் பாரு, சின்ன கண்ணு, அவங்க அத்தை மாதிரி அப்படியே இருக்குது. சிலருக்கு அது வயிறு எரியும். அத்தை மாதிரி கண்ணு வந்துச்சுன்னா அவள்தான் அப்படியே திக்கு திக்குன்னு ஆயிடும் சிலருக்கு. இவன் கண்ணு பாரு, முட்டை கண்ணை எப்படி இருக்குது, கண்ணை உருட்டான் பார் எப்படின்னு சில ஆள் பார்த்துருக்கீங்களா? அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரி நட, அப்பா மாதிரி அம்மா மாதிரி, இதெல்லாம் சொல்லிக்கிறோம். அப்போ அந்த பிறப்புன்றது எதை காட்டுதுன்னா, இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அவங்கள போல ஒரு ஜாடை, அவங்கள போல ஒரு சாயல் நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா உண்டாயிடுது. இப்போ நீங்க தேவனை போல பிறந்துட்டீங்கன்னா, தேவனால் பிறந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன சாயல் உண்டாயிடும்? பா, கரெக்டாக பிடிச்சிட்டிங்க பாயிண்ட்டை. பயங்கரமான ஆள் ஆயிட்டீங்களே நீங்கள். வர வர ரொம்ப ஷார்ப் ஆயிட்டீங்க பாருங்க. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க. தேவனால நீங்க பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ சாயல் வந்துடும். அப்ப தேவ சாயல் வந்துட்டா வேதம் நம்மளை எப்படி சொல்லுதுன்னா, தேவனால் பிறந்த நீங்க தேவர்கள்னு சொல்லுது. இது கொஞ்சம் சிலருக்கு இந்த வார்த்தை கேட்டவொடனே அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். தேவரா, அதிர்ச்சியெல்லாம் ஆகாதீங்க. தேவன்னா நீங்க சிருஷ்டிகர்த்தா கிடையாது. நீங்க வானத்தையும் பூமியும் படைக்கிற சிருஷ்டிகர்த்தா கிடையாது. உலகத்தினுடைய பாவத்துக்காக போய் பலியாகி மாண்ட ரட்சகர் கிடையாது. அந்த தேவன் இல்லை. நீங்க தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளான தேவர்கள் நீங்க. பிரைஸ் காட். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்ப தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க தேவனுடைய சாயலை பெற்று தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய செயல்பாடுகளை உடையவர்களா இந்த பூமியில வாழ வேண்டிய தேவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாமா? இப்ப அதை தான் போன வாரம் நம்ம வாசிச்சோம். யோவான் 10ஆம் அதிகாரம். நீங்க தேவர்கள் அப்படின்னா தேவனுடைய சாயலை பெற்றவர்கள் அர்த்தம். வாசிங்க இப்ப யோவான் 10க்கு வாங்க. 33வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும். யோவான் 10:33 36. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ கல்லால் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் கல் எடுத்துக்கிட்டான் கையில. கல்ல எடுத்துட்டு நிக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஏய் ஏன்டா கல் அடிக்கிறீங்க என் மேல? நான் என்னடா தப்பு பண்ணேன்? கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தனே அது தப்பா? குஷ்டரோகிகளை சுகமாக்கனே அது தப்பா?
என்னை தேடி வந்து பிரசங்க கேட்ட மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தனே அது தப்பா? எந்த நற்கிரியைகளுக்காக என் மேல நீங்க இப்ப கல்லடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? நீ மனுஷனாய் இருக்க, நீர் மனுஷராய் இருக்க, உன்னை தேவன் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடி. பாருங்களேன், அவர் தேவன் என்று சொல்லவே இல்லை. 30வது வசனம் நீங்க வாசிங்களேன். 30வது வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்பொழுது யூதர்கள் 30மா நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இவ்வளவுதான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் தான் சொன்னாரு. இத கேட்ட உடனே அவங்க என்ன பதில் சொல்றாங்க? உன்னை நீ தேவன் என்று சொல்லு. அப்ப இந்த ஒன்றாய் இருக்கிறோம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? இந்த ஒன்றா இருக்கிறோம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா இப்ப எப்படி சொல்றது? ரூம்மேட்லாம் சொல்லுவாங்களே, நானும் அவரும் ஒரே ரூம்ல தான் இருக்கிறோம், ஒன்னா தான் படித்தோம், ஒரே காலேஜுக்கு போனோம், அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறோம். இல்லை, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நான் தான் அவருன்றாருங்க. உங்களுக்கு தெரியலப்பா, அது அவர் தான் நானு. நீ பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நான் தான் அவரு, அவர் தான் நானு, நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்ன உடனே அவனுக்கு சம கோபம் வந்துடுச்சு. என்ன கோபம் வந்துடுச்சு? உன்னை நீ எப்படியா தேவன்னு சொல்லுவ? நீ மனுஷன் தானே, நீ மனுஷனா இருக்கிற, நீ தேவன் எப்படி சொல்லுவ? கேள்வி கேட்கிறாங்களா இல்லையா? அதனாலதான் கல்லால் அடிக்கிறோம் உன்னை அப்படின்றாங்க. நீ மனிதனா இருக்க உன்னை தேவன் என்று எப்படி சொல்லுகிறாய்? இப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. இங்க பாருப்பா, என்ன தேவன்னு சொன்னதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுறிய, டென்ஷன் ஆகாத. நீங்களே தேவர்கள் தான். நீங்கள்னா யாரு? வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்ட உங்களையே தேவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்க, நான் சொல்லல. அவர் பாருங்க எப்படி சொல்றாரு. ஒழுங்கா பைபிளை படிச்சிருக்கிறியா? பைபிள்ல என்ன இருக்குது? வேத வாக்கியங்கள் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ, வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாததா இருக்க. நல்லா கவனிங்க, அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. வேத வசனம் தவறாததுயா, அது மாறாதது, அது நிலைத்திருக்கக்கூடிய மாறாத சத்தியம் அது. அப்ப அந்த சத்தியத்தை விசுவாசிச்சனா உன்னை நீ தேவன்னு நம்புவல்ல? மாறாத சத்தியம், தவறாத சத்தியம் அது. அது சொல்லுது வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள்னு சொல்லி இருக்க. அப்படின்னா வசனத்தை விசுவாசிக்கிறவரே தேவன்னா, தேவனால் அனுப்பப்பட்ட நானு தேவன் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷணம் சொன்னாய். அப்ப நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க. வேதத்துல இவங்களை தேவர்கள் என்ன பண்ணிருக்குதான்? மென்ஷன் பண்ணிருக்குதான். அப்ப அந்த வேத பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வாங்க சங்கீதம் 82க்கு வாங்க. ஏற்கனவே தேவனுடைய வசனத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க சங்கீதம் 82 1வது வசனத்தை வாசிங்க. 1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். யார் நடுவிலே? தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தேவர்கள். ரைட். அடுத்தது 6வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். அப்ப நீங்க எல்லாரும் தேவர்கள். யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட, விருத்த சேதனம் பண்ணின, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கும்படியாய் அழைக்கப்பட்ட இவர்களை நீங்கள் தேவர்கள் என்று ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. நீங்கள் தேவர்கள், உன்னதமான தேவனுடைய மக்கள் என்று நான் சொல்லி இருந்தேன். அப்படி சொல்லி இருந்தா கூட நீங்க எப்படி வாழ மாட்டீங்க? தேவர்களை போல வாழ மாட்டீங்க. சாதாரண உலகத்து மனுஷங்கள மாதிரி நீங்க வாழ்ந்து சாவறீங்கன்றார். அடுத்த வசனம் படிங்க. 7. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து, அந்த ஆனாலும்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனாலும் நீங்க தேவர்களை மாதிரி வாழல, இந்த பூமியில வாழாம எப்படி போறீங்க? மனுஷரை போல. அதாவது மனுஷர்னா யார சொல்றாரு?
விசுவாசிக்காத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மனுஷரை போல நீங்க செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போறீங்க. அப்ப தேவர்களை போல வாழும்படி அழைக்கப்பட்ட நீங்க மனுஷனை போல வாழ்ந்து கடைசி வரைக்கும் மனுஷனை போலவே செத்து மடிறீங்களே. இப்படி வாழ்றதுக்காக நான் உங்களை அழைச்சேன். அதுக்கு காரணம் என்னவா? 5வது வசனத்துல சொல்றார், உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். அறிவோ உணர்வோ இல்ல. நீங்க தேவர்களா வாழும்படி அழைக்கப்பட்டீங்க, ஆனா மனுஷனா வாழ்ந்து மரிச்சு போறீங்க. இதுக்கு பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவோ உணர்வோ இல்லவே இல்லைன்றாரு. அதான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா, எதையும் அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாத நிலையிலேயே இருக்கிறோம். காலமெல்லாம் பாருங்களேன், இந்த அது நம்ம என்ன சொல்றது, இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி டக்கரை 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 அப்படியே ஓடினே இருப்போம். யாராவது ஒன்று சொன்னா அதுலயே போவோம். எதையும் தேடுவது, ஆராய்வது, கண்டடைவது, நன்மை தீமையை பகுத்தறிவது, அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு மனப்பான்மையே இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு. எதையும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளணுன்றதோ அறிந்து கொள்ளணுன்றதோ அது உணர்ந்து கொள்ளணுன்ற என்ற மனப்பான்மையே இல்லாம இந்த லோகத்து மனுஷால போல நீங்க வாழ்ந்து செத்து போறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஜனங்களை தேவர்கள் என்று இங்க ஆண்டவர் சொல்றாருல, ஆண்டவர் சொல்றது மட்டும் இல்ல, உலகத்து மனுஷாளுங்களுக்கு இவங்க தேவர்கள்னு ஒரு பெரிய பிரமிப்பு இருந்தது. நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 4:8. ஐயோ ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும், எகிப்தியரை சகலவிதமான வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு யுத்தம் வருது. எப்ப அப்படின்னா, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் நியாயாதிபதியா இருக்கிற நாட்கள்ல இந்த யுத்தம் வரும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பண்றதுக்கு வராங்க. அப்படி வரும் பொழுது அந்த பெலிஸ்தியர்களுக்கு மத்தியில உண்டான ஒரு கலக்கம், ஒரு பயம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த பயத்துல தான் இவங்க பேசுற பேச்சு இது. அந்த பயந்து பேசுறாங்க பாருங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஐயோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, மகத்துவமான இந்த தேவர்களின் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறவன் யாரு? ஓ, இவங்க பயங்கரமான தேவர்கள், இவங்க மனுஷங்களே கிடையாது, இவங்கெல்லாம் தெய்வ பிறவிங்க, இவங்க கைக்கு நம்மளை யார் தப்பு வைப்பாங்க? அதுக்கு காரணம் என்ன? வனாந்தரத்துல எகிப்தியரை அடிச்சதை கேள்விப்பட்டுக்கிறாங்க. ஏற்கனவே அவன் அடி வாங்கினா பாருங்க, அந்த நியூஸ் வெளியில பரவிட்டு இருக்குது. எகிப்தியரை சகல விதமான வாதைகளாலும் வாதித்த தேவர்கள் இவர்கள் தானே. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஜனங்களை உலகத்து மனுஷங்கள்ல இருந்து எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக, விசேஷித்தவர்களாக, மற்றவங்களுடைய கண்களுக்கெல்லாம் உயர்ந்தவர்களாக வாழும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அவங்கள மனுஷ மாதிரியே அவங்க இல்லை, அவங்க தேவர்கள் என்கிற நிலையில கர்த்தர் அவங்கள வாழ வச்சிருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான தேவன்! ஆமென். ஆமா, உங்களையும் அப்படிதான் வாழ வைக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். அதை நினைக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ மேன்மையான அழைப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமென். சரி, இன்னொரு உதாரணத்தை காட்டுறேன் நான். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிங்க. தானியேல் 2:11. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப இந்த நேபுகாத் நேச்சார் அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு சொப்பனம் வருது, ஒரு கனவை ஒன்ன பார்க்கிறார். அந்த கனவுல ஒரு பெரிய சிலையை பார்க்கிறாரு.
அந்த சிலையோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உலோகங்களால ஆனது. இப்ப இந்த சிலை எப்படி இருக்குன்னா, அந்த சிலையோட தலை மட்டும் கோல்டா இருக்கு, தங்கத்தில் இருக்குது. அந்த சிலை அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. அதனுடைய மார்பும் ஷோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, வெள்ளியா இருக்குது. தலை தங்கமா இருக்கு, மார்பும் ஷோல்டர்ஸும் வெள்ளியா இருக்குது. அதுக்கப்புறம் வயிறும் இடுப்பும் நீங்க பார்த்தீங்கன்னா வெண்கலமா இருக்குது. வயிறும் இடுப்பும் வெண்கலமா இருக்கு. பிறகு கால்களை பார்த்தீங்கன்னா இரும்பா இருக்கு. இந்த கால்கள் இரும்பா இருக்கு. காலை தாண்டி பாதத்துக்கு வந்த உடனே இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு உலோகமா இருக்கு. இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு உலோகமா இருக்கு இந்த சிலை. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கல்லு எங்கேயோ இருந்து டக்க 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 டக்குன்னு உருண்டு வந்து இந்த சிலையோட கால் விரல்ல மோதுது. மோதின உடனே இந்த சிலை சுக்குநூறா ஒடிஞ்சு போகுது. ராஜா துடிச்சு பிடிச்சு எழுந்துட்டார். நேபுகாத்நேச்சார் எழுந்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே அப்செட் ஆயிட்டார். பார்த்த கனவு பயங்கரமா இருக்குது, அப்படியே ரியலா நடக்கிற மாதிரி. அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் கூப்பிடுறார், பெரிய பெரிய சாஸ்திரிகளெல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்றார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அது என்ன ராஜா சொல்லிட்டா போச்சு, கனவு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா அவரு பாருங்க கொஞ்சம், ஏன்னா கனவை நம்ம சொல்லிட்டா அதுக்கு இதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. நம்ம ஊரில் ட்ரிக்ஸ் உள்ள ஆட்கள் தானே இருக்கிறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே? இந்த கைப்பிடி நிறைய மண் எடுத்து இதில் எவ்வளோ மண் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 1,10,333 வேணும்னா என்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற ஆளு மாதிரி. அந்த மாதிரி என்ன ஒன்றா அர்த்தம் சொல்லிடலாம் கனவை சொல்லிட்டா. அது மாதிரி இவர் கேட்கும் போது இவர் என்ன பண்ணுறலன்னா, ராஜா கனவை நான் சொல்ல மாட்டேன், கனவை நீயே சொல்லு, நீ கனவை சொல்லிட்டனா அதுக்கு அர்த்தத்தையும் நீ சொல்லுவேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்றாரு. இவனுங்க மிரண்டு போறானுங்க அந்த சாஸ்திரிலாம். ராஜா நீ கண்ட கனவு எனக்கு எப்படியா தெரியும், நாங்க கண்ட கனவே பாதியில மறந்துடுவோம், நீ கண்ட கனவை நாங்க எங்கேயா சொல்றது அப்படின்னு திகைக்கிறான். இல்ல சொல்லணும், ஞாபகம் வச்சு சொல்லலைன்னா ஒரு ஞானியும் ஒரு சாஸ்திரியும் உயிரோடு இருக்க முடியாது, எல்லாரும் காலி அப்படின்னு. ஞானிகள்லாம் பயந்துடுறாங்க, நடுங்குறாங்க. நடுங்கும் போது இல்ல இப்படிதான் சொல்லணும். அதுக்கு தான் அந்த ஞானிங்க சொல்றாங்க, அந்த பதில என்ன சொல்றாங்கன்னா, ராஜா நீ கேட்குற காரியம் சாதாரணமானது கிடையாது, நீ கேட்குற காரியம் வேற மாதிரியான காரியம். இதை சாதாரண மனுஷங்களால இதை மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத, விளங்குதா உங்களுக்கு? தேவர்களுடைய ஃபெலோஷிப் பார்த்தீங்களா? தேவர்கள் எங்க வாழ்றான், யார் கூட வாழ்றான்? சும்மா இந்த அவன் இவன் தோளான் தொப்பம் கூட எல்லாம் வாழல, மாம்சமானவர்களோட ரொம்ப கலந்தில்ல. அதனால தான் இந்த ஜனத்தை பத்தி சொல்லும் பொழுது என்னாகமத்துல பீலையாம் தரிசனத்துல பார்த்து சொல்றான். கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, இந்த ஜனம் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வனவாசமா இருக்கிற ஜனம். ஏன்னா எல்லாரோடவும் கலந்துட முடியாது, எல்லாரோடும் நம்ம ஆவி செட் ஆகாது, எல்லாரோடையும் எசைஞ்சிட முடியாது நம்மளால. நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவங்க. நம்மளால அவன் இவன் கூடலாம் சேர்ந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிராவல் பண்ண முடியாது, எல்லாரோடையும் நம்ம ஆத்மா எசைஞ்சு போகாது. அப்ப மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய வேறு ஒருவராலும் இந்த சொப்பனத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அந்த சொப்பனத்தை சொல்றதுக்கு யார் வரவழைக்கப்படுறாங்க தெரியும்ல உங்களுக்கு? யார் வரவழைக்கப்பட்டது? தானியேல். அப்ப தானியேல் யாரு? அப்படி மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத தேவன் தானியேல். பிரைஸ் காட், அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிற நீங்கள் கவனிங்க, விசேஷமான மறைபொருட்களை, அந்தகாரத்தில் இருக்கிற காரியங்களை, அநேகருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதை பார்க்கக்கூடிய இருதயத்தை, ஆவிய தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்த ஆவி பெற்றவர்கள். ஆமென். ஆமா, நீங்க தேவனால் பிறந்து தேவ சாயலான தேவர்களா இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆவி இருக்கும். நீங்க திரைக்கு பின்னால் இருப்பதை பார்க்கக்கூடிய கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவர்கள். ஆமா. அப்ப என்ன தேவர்கள்? தேவர்கள் நீங்க நினைச்சிடக்கூடாது. உலகத்துல சில சாமியார் சொல்லிப்பான், நான் தான் கடவுளே. இல்ல இல்ல, அது இல்லை நம்ம சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்? தேவ சாயல் எனக்குள்ள இருக்குது. தேவன் என்ன இந்த உலகத்து மனுஷன்ல இருந்து பிரிச்செடுத்து உன்னதமானவருடைய மக்கள் என்கிற நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சாயலை பெற்றிருக்கிறதுனால நான் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறேன். தேவனுடைய வாக்கியங்களை பெற்றிருக்கிறதுனால தேவர்கள் என்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்ப தேவ சாயலாக நான் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.